வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை. வாங்க கதையை தொடரலாம். முகம் ஃபுல்லா தீக்காயங்களோட தோல் கிழிஞ்சு நிக்கிறாங்க மாயாமோகினி. மோகினிய பார்த்ததும் அதிர்ச்சியோட நீயான்னு கேட்டுட்டு அவசரமா செல்வி பக்கத்துல போய் அவங்கள அணைச்சு நின்னுட்டு, எந்த அழகால என்ன கெடுத்தியோ, எந்த அழகால என்னோட மனைவி கிட்ட இருந்து என்ன பிரிச்சியோ, அதே அழக திரும்ப பெற என்கிட்டயே வந்திருக்கிறியா? உனக்கு என்ன நெஞ்செழுத்தம்? தாலி கட்டினவளோட மனம் பதைக்க, இந்த தாயோட மனம் துடிதுடிக்க, நீ கேட்டதெல்லாம் ஒரு தங்கப்பதுமை. இன்னும் 2 நாளுல அந்த தங்கப்பதுமை உன்னை தேடி வந்து சேரும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. உனக்கு வைத்தியம் செய்ய என்னால முடியாதுன்னு அவர் கோவமா சொல்றார். ஆனா செல்வி அவரை தடுத்து, அத்தான் பொறுங்க, அவங்களுக்கு தேவையான மருந்த கொடுத்துடுங்கன்னு சொன்னதை கேட்டதும் மணிவண்ணனுக்கு நம்ப முடியாத அதிர்ச்சி. செல்விய பார்த்து, செல்வி இது உன்னோட கோரிக்கையான்னு கேட்க, கோரிக்கை மட்டும் இல்லத்தான், ஒரு வைத்தியரோட கடமையும் கூடன்னு செல்வி சொல்றாங்க. அதை கேட்டதும் அவங்களோட இறக்க குணத்தை பார்த்து வாயடைச்சு போய் நின்னுடுறார் மணிவண்ணன். செல்வி கேட்டதுக்காக மருந்த செல்வி கிட்ட கொடுத்து அது உபயோகிக்கிற முறைகளை சொல்லி கொடுக்கிறார் மணிவண்ணன். செல்வி அதை மோகினி கிட்ட கொடுத்து இத முகத்துல தடவிக்கங்கன்னு சொல்லி கொடுக்க, செல்விய கையெடுத்து கும்பிட்டு, நீ ரொம்ப பெருந்தன்மையானவ. என்னோட இதயம் இரும்பா இருந்த போது ஒரு தங்கப்பதுமையை கேட்டேன். இப்ப நீ என்னோட இதயத்தையே தங்கமாக்கிட்ட. எனக்கு அந்த தங்கப்பதுமை வேண்டான்னு சொல்ல மணிவண்ணனுக்கு அதை நம்ப முடியல. எனக்கு நீ கொடுத்த சத்தியம் எல்லாம் தீந்துடுச்சு. இனி தடை இல்லாம இல்லறத்துல சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல, அதை கேட்ட செல்வி சந்தோஷ கண்ணீரோட, சத்தியத்திலிருந்து விடுதலை. என்னோட குழந்தை, என்னோட செல்வத்தோட முகத்தை பார்க்கணும்னு என்னோட உள்ளம் துடிக்குதம்மா. எங்க என்னோட செல்வன்? எப்படி இருக்கான்? தாயோட முகத்தை பார்க்கணும்னு துடிக்கிறானா? சொல்லுங்க அம்மான்னு மோகினிய செல்வி கேட்க, அவனை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க மோகினி. நம்மளோட குழந்தை கிடைக்க போகுதுன்னு 2 பேரும் சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு நிக்க, அப்ப அங்க ஒரு அரசாங்க வீரன் வந்து, அரண்மனை உத்தரவு, உடனடியா வரணும் அப்படின்னு சொல்றார். இதோ வர்றேன்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அரண்மனைக்கு கிளம்புறார். அரண்மனைக்கு போய் பார்த்தா வர சொன்னது மன்னர் கிடையாது, இளவரசி. இப்படி வந்து பக்கத்துல உட்கார்ன்னு அவர் சொல்லிட்டு அவங்களோட கை நாடி பார்க்க சொல்றாங்க இளவரசி. ஒரு துண்டை போட்டு அவங்களோட கை நாடிய பார்த்துட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறார் மணிவண்ணன். போறவரை நில்லுன்னு தடுத்து நிறுத்தி, ஒண்ணு சொல்லாம போறியேன்னு இளவரசி கேட்க, அதுக்கு மணிவண்ணன், வியாதி உங்க உடம்புல இல்ல, உள்ளத்துலதான் இருக்குன்னு சொல்றார். அதை கேட்டு சிரிச்சுட்டே, உண்மைதான் மணிவண்ணா, ஆச நோயால அவஸ்தைப்படுற மணிவண்ணான்னு வசிய குரல்ல இளவரசி சொல்ல, அதுக்கு மணிவண்ணன், அது பொல்லாத நோய் இளவரசி, அது உங்களை கொல்லாம கொன்னுடும் சொல்றார். நீ அழக ரசிக்கிறதுல வல்லவனாமே, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு மணிவண்ணனுக்கு இளவரசி தூண்டில் போட, எரிஞ்சு போன மன்மதனை திரும்ப உயிரிழப்ப வந்த ரதின்னு மணிவண்ணன் சொல்ல, ரொம்ப ஆசையா மணிவண்ணான்னு கூப்பிட்டு, இப்போ என்ன பார்த்தான்னு அவங்க கேட்க, அதுக்கு மணிவண்ணன், பூத்த புதுமலர், புன்னகை பூஞ்சோலை, தித்திக்கும் தேன்கூடு, தெவிட்டாத தெல்லமுதுன்னு கவிஞர்கள் வர்ணிப்பாங்கன்னு சொல்றார். அதுக்கு இளவரசி, வைத்தியர் எப்படி வர்ணிப்பார்னு கேட்க, உள்ளும் புறமும் சுத்தம் இல்லாம இருந்தா பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஓயாத நோய்களுக்கு இரையாகும் புழுக்கூடுதான் இந்த உடல்னு எடுத்து சொல்வான் இந்த வைத்தியர். அதுக்கு இளவரசி, என்னோட அழகு உன்னோட கண்களை மயக்கலையான்னு கேட்க, இந்த மண்லையும் விண்லையும் என்னோட மனைவி ஒருத்தியோட அழகத்தான் என்னோட கண்கள் பாக்கும்னு சொல்றார். எட்டாக்கனி உன் கிட்ட வருது மணிவண்ணான்னு அவரோட பக்கத்துல இளவரசி நெருங்க, மணிவண்ணன் கொஞ்சம் தள்ளி போய், எட்டியே நில்லுங்க இளவரசின்னு சொன்னதும் கோவத்தோட, உத்தம சீலன மாதிரி பேசுற, கேவலம் என்னோட நாட்டியக்காரியோட காலடியில கிடந்தவன் தானே நீனு இளவரசி அவமானப்படுத்த, ஒரு தடவை வழி தவறி நடந்ததால அதுக்காக என்னோட மனைவி பட்ட கஷ்டங்கள் போதும்னு கண்ணை தொடச்சுக்கிறார் மணிவண்ணன். ஆனா இளவரசி விடாம, நான் உனக்கு துன்பங்களை தரமாட்டேன், என்னால உனக்கு இன்பங்கள் மட்டும்தான் கிடைச்சுக்கிட்டே இருக்கும்னு இளவரசி சொல்லிட்டு, உன் மேல எனக்கு கொள்ள ஆசைன்னு சொல்ல, அதுக்கு மணிவண்ணன், தயவு செஞ்சு திருத்தி சொல்லுங்க இளவரசி, உங்களுக்கு ஆசை சிம்மாசனம் மேலன்னு சொல்ல, சரி அப்படியே வச்சுக்குவோம், மாபெரும் சாம்ராஜ்யத்தோட மணிமகுடம், பாதி சிம்மாசனம் போதாதான் இளவரசி ஆசை காட்ட, உடனே மணிவண்ணன், உண்மையாவா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்றாங்க இளவரசி. அரசால அரியாசனம், பக்கத்துல இருக்க இந்த அழகு ரத்னம், பவனி வர பரிவாரங்கள், உளவி வர உல்லாச தோட்டம்னு இளவரசி மேலும் மேலும் சொல்ல, அதுக்கு மணிவண்ணன், வேட்டையாட வனவிலங்குகள்னு அவர் சொல்ல, படுத்துறங்க பளிங்கு மாளிகைகள்னு இளவரசி சொல்ல, பள்ளி எழுப்ப முரசங்குன்னு அவர் சொல்ல, இப்படி மாறி மாறி 2 பேரும் சொல்லிக்கிட்டே போய்கிட்டு, இப்படி எத்தனையோ தருவீர்கள்னு மணிவண்ணன் முடிக்க, ஆமா, இன்ப லோகத்துக்கே உன்னை கூட்டிட்டு போவேன்னு இளவரசியும் ஒத்துக்கிறாங்க. இப்படி எவ்வளவோ ஆடம்பர வாழ்க்கைய உங்களால எனக்கு கொடுக்க முடியும். ஆனா இளவரசி, இந்த ஏழையோட குடிசையில மணித்திரு விளக்கா
வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தியாக விளக்கா ஒளிவிட்டு இருக்காளே என்னோட அன்பு மனைவி, நீங்க தரதா சொன்னது எதுவுமே அவளோட கால் தூசுக்கு கூட ஈடாகாதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு திரும்பி கூட பார்க்காம அங்க இருந்து போயிடுறார் மணிவண்ணன். இதை கேட்டதும் இளவரசிக்கு கொஞ்சமும் பொறுக்கல. கோபத்துல குதிக்கிறாங்க இளவரசி. மணிவண்ணன் அறுவை சிகிச்சைக்கு தேவையான எல்லா மருந்தையும் எடுத்துட்டு அரண்மனைக்கு வர்றார். வழியில மன்னர் துடிக்க சீக்கிர சிகிச்சையை ஆரம்பிக்க சொல்றார் மன்னர். அதுக்கு மணிவண்ணன், மன்னர் பெருமானே, இது கபால வைத்தியம். உங்களோட மண்டை ஓட்டை பிரிக்கும் போது உங்களுக்கு பயங்கரமா வலிக்கும். அதனால வலிக்காம இருக்க உங்களுக்கு மயக்க மருந்து தரேன்னு சொல்லிட்டு மயக்க மருந்து கலக்கிறார் மணிவண்ணன். மருந்த கலக்கி வச்சுட்டு மன்னரை ஒரு கருவியில உட்கார வைக்கிறார் மணிவண்ணன். அந்த சமயத்துல இளவரசி மறைவா நின்னு அந்த மயக்க மருந்துல விஷத்தை கலந்துடுறாங்க. அது தெரியாம அந்த மருந்த மணிவண்ணன் மன்னருக்கு கொடுக்க அவர் சாப்பிட்ட அடுத்த நொடி எரியுதே எரியுதேன்னு சொல்லி அப்படியே கீழே விழுந்துடுறார். மணிவண்ணனுக்கு ஒண்ணுமே விளங்கல. அவசரமா மன்னரை செக் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க வில்லவனோட உள்ள வராங்க இளவரசி. ராஜ துரோகி, மருந்துங்கிற பேர்ல மன்னனுக்கு விஷம் வச்சு கொண்டுட்ட. நான் அன்னைக்கே நீ பகை நாட்டு ஒற்றன்னு நினைச்சேன். மன்னனை கொன்னுட்டியேன்னு அபாண்டமா பழி போட அவங்க பேசுறது எதுவும் கேட்காம மன்னரை காப்பாத்த அவர்கிட்ட இருக்கிற மருந்த மணிவண்ணன் எடுத்துட்டு வர அதை தட்டி விட்டுட்டு கொலைகாரான் பழி போடுறார் வில்லவன். மன்னரை மணிவண்ணன் திருப்பி சோதிச்சு பார்க்கும்போது மன்னர் இறந்திருக்கார். அந்த நிலையில செல்வின்னு மணிவண்ணன் மனமுடைஞ்சு கூப்பிட இகழ்ச்சியா, சாக போறவனுக்கு சம்சாரத்தோட நினைவு, மன்னர் இறந்துட்டார், இன்னையில இருந்து நான் தான் மகாராணி. வைத்தியனே, உன்னோட விசாரணை என்னோட சபையில, அன்னைக்கு சந்திப்போம்னு இளவரசி சொல்ல வில்லவன் மணிவண்ணனை சிறைக்கு இழுத்துட்டு போக ஆணையிடுறார். மணிவண்ணனோட நிலைமை என்னவாகும் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.